வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த செய் எனக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த செய் எனக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. உன்னையே உயிரே உள்ளம்பர சம்மதமா, உன்னையே உயிரே உள்ளம்பர சம்மதமா, இறைவா சம்மதமா. விதியிலே இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய், ஊதாரி மைந்தன் என்னை புத்தாடை அணிய வைத்தாய். விதியிலே இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய், ஊதாரி மைந்தன் என்னை புத்தாடை அணிய வைத்தாய். வெறுமையான பாத்திரம் நான் அப்பங்களால் வழியச் செய்வாய், ஒன்றுமில்ல கற்றாடி நான் ரசமாய் நீ நிரம்பிடுவாய். உன்னையே உயிரே உள்ளம்பர சம்மதமா, உன்னையே உயிரே உள்ளம்பர சம்மதமா, இறைவா சம்மதமா. ஏப்ரல் 25 நற்செய்தியாளரான புனித மார்க்கு விழா. முதல் வாசகம் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 5 முதல் 14 வரை உள்ள இறைவசனங்கள். பதிலுரை பாடல். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நற்செய்தி. மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இன்று நம் தாயாம் திரு அவையானது நற்செய்தியாளரான புனித மார்க்கு திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகிறது. உயிர்த்த இயேசு சீடர்களுக்கு தந்த உன்னதமான கடமையானது நற்செய்தி அறிவிப்பது. இரண்டாவது நம்பிக்கை கொண்டோருக்கு திருமுழுக்கு அளிப்பது. கிறிஸ்துவை பின்பற்றும் அனைவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வேண்டுமென திருச்சபை வலியுறுத்துகின்றது. தூய பவுலடியாரும் இவ்வாறு கூறுகிறார். நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது.
நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. எனவே நற்செய்தி அறிவிக்கும் பணி நம்முடைய தலையாய கடமையாய் இருக்கின்றது. நம்முடைய வாழ்வே ஒரு நற்செய்தியாக மாறும்போது நற்செய்தி பணி முழுமையடைகின்றது. இன்றைய புனிதர் நற்செய்தியாளரான புனித மாற்கு. கிபி 5 முதல் 68 வரை உள்ள காலகட்டங்களில் வாழ்ந்த புனித மாற்கு எருசலேமில் உள்ள சிரேனா என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் 4 நற்செய்தியாளர்களில் ஒருவர். யோவான் மாற்கு என்று அழைக்கப்பட்டார். கெஸ்தமனை தோட்டத்தில் ஆடையின்றி ஓடியவர் இவராக கருதப்படுகிறார். இவர் பேதுரு மற்றும் பவுலோடு இணைந்து நற்செய்தி பணி செய்தவர். இவர் பேதுருவின் உதவியாளராக இருந்து அவர் இயேசுவை பற்றி சொன்னதை வைத்து நற்செய்தியை எழுதினார். இவர் அலெக்சாண்ட்ரியாவில் திருச்சபையை நிறுவினார். நற்செய்தி நூல்களுள் முதலாவதாக எழுதப்பட்டது மாற்கு நற்செய்தியாகும். ஆனால் மத்தேயு இயேசுவின் சீடர் என்பதால் விவிலியத்தில் மத்தேயு நற்செய்தி முதலாவதாக இடம்பெற இரண்டாவதாக மாற்கு நற்செய்தி இடம்பெறுகிறது. இவரைப் போல நாமும் நற்செய்தி அறிவிப்பில் இப்புனிதருக்கு இருந்த ஆர்வத்தை நாமும் வளர்த்தெடுப்போம். பவுல், பேதுரு என்கிற 2 துருவங்களிடம் பணியாற்றும் பக்குவம் பெற்றிருந்த இவரைப் போல குருக்கள், துறவியர் இப்பணியை வளர்த்தெடுப்போம். அச்சத்தால் தலைமறைவாக இருந்த மாற்கு உறுதியால் இயேசுவின் வாழ்க்கையை வரலாறாக படைத்தது போன்று நாமும் அச்சத்திலிருந்து அச்சமின்மைக்கு பயணிப்போம். இயேசுவின் வரலாற்றை கூறுவதில் இவரிடமிருந்த ஆர்வத்தை நாமும் பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்துவோம். நற்செய்தி அறிவிக்க நவீன ஊடகங்கள், கருவிகள், சமூக வலைதளங்கள், இணையதளங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி புனித மாற்கு போன்று நாமும் இயேசுவுக்கு சான்று பகர்வோம். வரங்களின் வடிவாம் புனிதர்களே, புகழ் போற்றி பாடுகிறோம். வரங்களின் வடிவாம் புனிதர்களே, புகழ் போற்றி பாடுகிறோம். பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம், உமதாசீரெம்மில் நிறையவே. பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம், உமதாசீரெம்மில் நிறையவே. வரங்களின் வடிவாம் புனிதர்களே, உன் புகழ் போற்றி பாடுகிறோம்.